ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன சொன்னால், இன்றைக்கி மல்லாயில் இன்றைக்கி வந்து ஏசி வந்து எங்களோட ரிப்பேர் ஆகிட்டு. அதை நாங்கள் வந்து இன்றைக்கி திருத்துறதுக்காண்டி 2 தம்பியாக்களை கூப்பிட்டுருக்கோம். என்ன பிரச்சனைக்காண்டி ஏசி வேலை செய்யலைன்னு சொல்லி இதில் இந்த வீடியோவில் பார்ப்போம். மற்றது வந்து இந்த ஏசிக்கு தேவையான பொருள் அவங்க என்ன மாதிரியெல்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதில் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஏசி திருத்த போயினோம். ஏசியில் என்ன மாதிரின்னு சொல்லி இந்த இதில் பார்ப்போம். ஏசி ஒன்றாக தானே கூல் வருது இல்லை. என்ன ரித்திக் டி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க டி? என்ன பார்க்குறீங்க? இன்டோர் எடுக்குது, அவுட்டோர் எடுக்க இப்படி என்ன பிரச்சனை? இன்டோர் இது வேலை செய்யுது சரியா? இன்டோர் வேலை செய்யுது, அவுட்டோர் தான் இப்ப ட்ரிபிள். நீங்க இப்ப தட்டி விடுங்க. சரி, இதெல்லாம் ட்ரிபிள். அதுக்குள்ள ஏதோ ஒரு பழுதம் இருக்குது, அதான் பார்க்கணும். அவுட்டோர்லையா? இது என்ன சாமான்? இதுதான் கேஸ். இது குறியுது ஏசிக்கு. ஏசிக்கு கேஸ். இது சைஸ் கன் எல்லாம் இப்போ ஃபுல்லாகவே கலட்டி ஃபுல்லாகவே சைஸ் போடும் சரியா? இது எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா போடுறதா தம்பி சர்வீஸ்? மெக்கானிக் சைஸ் போட்டா ஒரு வருஷத்துக்கு கிட்ட போட தேவையில்லை. நாங்கள் மெக்கானிக் சைஸை போடுவோம், நார்மல் சர்வீஸ் போடணும். ஆனால் இப்போ இந்த இடத்த பொறுத்தவரையில அடிக்கடி போடணும். இந்த இஞ்சால தூசிகள் கூட டஸ்ட்களுக்கு சும்மா இப்படி இது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா போட்டால் இன்வெர்டர் நான் இன்வெர்டர் என்ன சொல்ற போட்டா? ஆனால் இன்வெர்டர் தான் இருக்கு. நான் ஒருக்கா சைஸ் போட்டேன். இதுக்குள்ள அடிக்கல, இதுக்குள்ள அடிக்க கூடாது. ஃபேன் கலவெல்லாம் தானே, ஃபேன் கலவெல்லாம் அந்த இந்தியாவில் பட்டிச்சா போட்டுக்கு போயிருந்தேன். போட்டுக்கு தான் போயிட்டு வரல. என்ன தம்பி போட்டுக்கு போனா? சிக்னல் காட்டு. பெரிய 16,000 கிளிநொச்சியில 12,500. என்ன இடத்துக்கு சரிங்க? உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? தெரியுமா? என்ன தெரியும்? அது எனக்கு தெரியும். அப்பாட்ட கேளுங்க. என்னது 3-4 வருஷம் ஆகுது. ஓய் அது என்ன நிற்காதுங்க, எனக்கு தெரியாது. இது கன் சரியா? இங்க இதுல பூட்டிட்டு இதெல்லாம் அடிச்சு கிளீன் பண்றது சரியா? கிளீன் பண்றது நீங்க நின்று பாருங்க, அப்ப காட்டுறேன் சரியா? அப்படி இதை இதுல பூட்டிட்டு சரி இதை இப்படி பூட்டணும் சரியா? இவங்க அப்ப பூட்டிக்கிறேன். கிட்ட போய் பாருங்க, இது பொண்ணும் செய்யாது. ஒன்றும் செய்ய கிட்ட வாங்க, கிட்ட வந்து போய் பாருங்க. இதை இப்படி பூட்டுறோம் சரியா? பிள்ளைக்காக பூட்டும் படுது இல்லை. சரி, இதாக தான் நாங்கள் போட்டணும். கண்ணால் தான் அது இதுக்காக அந்த கண்ணால் தான் போட்டணும் சரியா? என்னையா? இப்படித்தான் இருக்கும், இப்பதான் இருக்கும். சரி, இப்படி பூட்டிட்டையா? இதை என்ன செய்யறது? ஒரு வாளிக்குள்ள தண்ணிக்குள்ள வைக்கிறது. தண்ணிக்குள்ள வச்சுட்டு இது அமர்த்த அது என்ன செய்யும்? தண்ணி வரும், நல்ல சீறி அடிக்கும். அப்ப இந்த ஊத்தியெல்லாம் கழுவலாம் சரியா? நின்றீங்கன்னா உங்களையும் கழுவி விடுவோம். நாங்க குளிச்சிட்டோம்னு சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. 3 வருஷத்துக்கு மேல எடுக்க பாவிச்சு ரொம்ப தயாராகி எடுத்தோம். இப்போ எடுக்கிறேன்டா, இப்போ ஒரு 1,90,000 அது பிராண்ட்லேயும் இருக்குது தானே? லைசன்ஸ் மட்டும் கொண்டு போயிருக்கோம். லைசன்ஸ் என்ன? லைசன்ஸ் இது இல்லையா? டிமாண்ட் இல்லையா? லைசன்ஸ் ஆகிறதுக்கு டிமாண்ட் இல்லைண்ணே. இது ஓகேவா? இது சிசிலும் பரவாயில்ல.
நல்ல டிமாண்ட்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸி ரெண்டாவது சாம்சங் அது எவ்வளவுக்கு தம்பி எத்தனை வருஷத்துக்கு தண்ணி அடிக்கலாம் அடிக்கலாம் இந்த வாங்கண்ணா குடிக்க எல்லாமே பாவிக்கு நாங்க வச்சு பாவிக்கிற விதத்துல அடிக்கலாம் அது சேல்ஸ் போகுது துண்டாகவும் விடக்கூடாது பாதிக்காம அதுவும் கேஸா போயிடும் வணக்கம் மண்டபம் வேலை செய்யாம போயிடும் அப்படி என்ன அப்படிதான் நிக்கிறேன் தண்ணி எடுக்கணும் அடிக்கடி போடணும் அடிக்கடி போடுவோம் ஒரு மாதத்துல எலக்ட்ரானிக் சாமான் அப்படித்தானே எலக்ட்ரானிக் சாமான் பாவிக்காடி பாவிக்காமலே ஊற்றணும் பாவிக்க வலிக்கிட்டா அடிக்கடி பாவிக்கணும் அப்படியே பாவிக்காம விட்டோம்னா பழுதா போயிடும் எந்த எலக்ட்ரானிக் சாமானும் அப்படித்தான் இது 4 வருஷம் இங்க பஸ் ஓட்டம் கூட என்னன்னா 3:30 தானே கடைசி பரவாயில்ல 3:30 கடைசி அதுக்கு லேட் ஆகும் சொன்னா கொண்டை விட்டு விடலாம் வாங்கலாம் நாங்க வந்து சிரமமா இருக்கு வச்சுட்டு இப்படி ஒரு அடி அடிச்சோன்னா அந்த கரால் எல்லாம் எடுபட்டுரும் எடுபட்டோம்னா சும்மா ஈஸியாக கலரும் நீங்க ஏசி போடுற இல்லையா உங்களுக்கு ஏசி வேணாம்னு சொல்லிட்டா நீங்க ஏசி போடுற இல்லையா அப்ப உங்களுக்கு வேணாமா உங்களோட அம்மா சொல்லிட்டா அம்மா அப்பாவும் அச்சோ இனி வைக்க படுக்க போறீங்க வேலை செஞ்ச ஆட்களுக்கு ஜூஸ் வாங்கிடுறதா அது நான் ரித்திக்கு தான் வாங்கி தந்தேன் ஐயா அக்கா வந்து நிக்கிறா அடே சட்டையில் ஊத்துறதுல சரி ஏய் ஐயா உங்களுக்கு இப்படி போக விருப்பமா உங்களை தாங்க ஸ்கூல் போக விருப்பமா ஸ்கூல் உங்களை நேச இங்க டியூஷன் விடட்டா அஜோக்காவோட அஜோக்காவா உண்மையாவா விட்டு விடட்டா ரித்திகையா போறீங்களா நீங்க அவனுக்கு விருப்பம் கேளுங்கப்பா ஒரு அப்ப கேளுங்க கோப்பி புத்தகம் வேண்டியதை சொல்லி ரித்திக் அதை க்ளீன் பண்ற யாருக்கன் ரித்திக் அப்பா கேளுங்க கோப்பி வேண்டி தரீங்க இங்கே கேளுங்க கோப்பி வேண்டி தரீங்களா டியூஷனுக்கு போய் வேண்டி கேளுங்க கேளுங்களே என்னம்மா உண்மையாவா 2 வயசுக்கும் படிப்பிக்கிறாங்களா ரித்திக்கு 2 வயசு ஆயிட்டு 3 வயசு ஆக போதே ரித்திகையா 3 வயசாக்களுக்கு 3 வயசாக்களுக்கு முன்னுக்கு ஆமா அங்க பாருங்க பெரியப்பா பெரியப்பா ஐயா அப்படி அது தண்ணி ஊற்றினாங்க வேண்டியதில்லை சரி தண்ணி ஊற்றினா அந்த பின் ஃபில்டர் இருக்குல்ல அது ஊற்றியாக தான் இருக்கும் அது நீட்டாக இருக்கு சொல்லுங்க இது என்ன தெரியுமா சொல்லுங்க அந்த அண்ணா வந்துட்டாரு டேங்க் மாதிரி ஒன்று இருக்கு அதுதான் கேஷ் டேங்க் கேஷ் அடிச்சு அந்த டேங்குக்குள்ளே நிற்கும் அந்த சின்ன இருக்கு அந்த சின்ன டேங்க் அது ஃபில்டர் அப்ப அண்ணா நீங்க ஜாலியா தான் நீங்க இந்த வேலை பார்த்து நிக்கிறேன் அது நாங்கள் பாவிக்கிற பொறுத்து இருக்கு நொன்னின் வாட்டர் நாங்கள் பாவிக்கிற பொறுத்து ஆனால் நல்லா நீட்டாக தான் இருக்கேன் உள்ளே எல்லாம் ஆனா அவுட்டோர் எடுத்து சரிங்க மெக்கானிக் வேலையா அடுத்தது கீழே இருந்து பார்க்க இல்லாத மேலே இருந்து பார்க்குறேரோ ரித்திக் என்ன ரித்திக் செய்ய போறீங்க பிஸி வேலை செய்கிறாங்கள சோடாமல் வந்துட்டு ப்ரோ குடிங்க ப்ரோ கூலாக குடிச்சிட்டு வேலை செய்யுங்க நான் பார்வையாளர் எனக்கும் தாரீங்க ஒரு நாட்டு கலந்தோடைய தர்றது காட்டில் அந்த நாட்டு இன்வெர்டர் உள்ளதுக்கு ஒரு எறும்பு தண்ணி எல்லாம் போனாலும் அந்த போட்டில் போட்டாலும் அடிபட்டுரும் ஆனால் இன்வெர்டர் இல்லைன்னா இது நல்லபடியாக பாவிக்கும் ஆனால் வேலை செய்கிற ஆட்களுக்கும் இது ஈஸி ஈஸி அந்த ஏசி வேலை செய்கிற ஆட்களுக்கு ஈஸி ஆனால் இன்வெர்டர் உள்ள இன்வெர்டர் என்னடா வீட்டுக்காரருக்கு லாபம் ஏன்னா கரண்ட் பில் குறைவு அதுக்காக தான் இன்வெர்டர் ஆனால் ஏசி மெக்கானிக்கிறதுக்கு நான் இன்வெர்டர் தான் ஈஸி அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இதே ஏதோ நான் ஏசி மெக்கானிக் படித்தபடியாக எனக்கு தெரியுது
எங்கயா போய் வாரீங்க குடிங்களேன் அப்படப்புல வாங்கி குடிப்போம் உங்களுக்கு தெரியுமா அது உனக்கு? ஆ மாட்டிட்டியே என்ன வழியில இருக்க என்ன சொன்னீங்க எப்படி இருக்கா ஸ்மிதா ம் சொல்லுங்க நல்லா நிப்பேனா ருத்திக் எப்படி இருக்கு ஸ்கூல்லையா ஆ ஸ்ட்ராபெரிலாம் தராங்களா ருத்திக் எப்படி இருக்கு வாட்டர்மெலன் பைனாப்பிள்லாம் தராங்களோ ருத்திக் எப்படி இருக்கு வாட்டர்மெலன் ஆ மெக்கானிக்கு அவர் சொல்லி கொடுக்குறேன் என்ன ஸ்மிதா என்னத்துக்கு எனக்கு அஸ்மி என்னத்துக்கு மெக்கானிக் எடுக்கணுங்க என்னத்துக்கு மெக்கானிக் எடுக்கணுங்க கேளுங்களேன் கேட்க மாட்டீங்களா ஏய் வடிவா இருக்கா அஸ்மிதா வடிவான பிள்ளைதான் என்ன மூக்குள்ள 2 ஓட்டை ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு தான் பிள்ளை ஸ்கூல் போகிறதேனம்மா டியூஷன் போய்க்க குளிக்கிறது ஸ்கூல் போய்க்க குளிக்கிறது நைட் படிக்க குளிக்கிறது என்னம்மா படிச்சுட்டு நைட் குளிச்சு போட்டு படிச்சுட்டு சாப்பிட்டு நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படுக்க வேண்டியதான் நாளைக்கு நேற்று கிளம்பி ஸ்கூல் போகிறது அப்படிதான் இருக்கேன் ஏனம்மா தண்ணி ஊற்றினா அப்படிதான் அதுதான் தண்ணி போயிருக்கு இவன ஃபேன்லையா பிரச்சனை ஆ ஃபேன்லையா பிரச்சனை நாங்க வந்து இங்க இருக்க போறோம் அதுக்கு தான் நாங்க ஏசி செய்யறோம் சரி இருங்க ஆ ஆனா எனக்கு கொஞ்சம் இடம் போட்டு வைங்க என்னதுக்கு பரவாயில்ல நாங்க இங்க வந்து இருக்கட்டுமா இல்ல போய் இருக்கட்டுமா இங்கே வந்துருங்க இருக்கிறேன்டாருங்க அதான் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன நாங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டுமா இல்ல கிளிநொச்சி போகட்டுமா இருக்கிறேன்டாருங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்க சொல்லுங்க கிளிநொச்சி போகட்டுமா இல்ல இங்க இருக்கட்டுமா இங்க இருக்கட்டா உங்களுக்கு விருப்பமா உண்மையாவா முகத்துல தெரியல உங்களுக்கு சந்தோஷமா எனக்கு தெரியலையே மரியாதை கூப்பிட்டா மரியாதை நாங்க இங்க இருக்கிற விருப்பமா கிளிநொச்சியில விருப்பமா உண்மையா சொல்லுங்க உண்மையா சொல்லு உண்மையா நாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு விருப்பம் போய் சொல்லக்கூடாது பெரிய பையங்க இருக்கிறது உங்களுக்கு விருப்பமா இங்க இருக்கிற விருப்பமா இல்லையா அடிக்க மாட்டேன் உண்மையை சொல்லுங்க அடிக்க மாட்டேன் பேச மாட்டேன் உண்மையை சொல்லுங்க பெரியம்மாவும் ரித்திக்கும் இருக்க விருப்பம் நீங்க இல்லாட்டி ஓகேண்ணே அதான் நான் வந்து அவங்களுக்கு வதையே இல்லை இல்லையா வதானே அது பெரியப்பா போகிறான் பெரியம்மாவையும் ரித்திக்கே வச்சிருக்கீங்களா இல்லைங்க அடிப்போங்கண்ணே பத்தியா நான் ஒன்று சொல்லிட்டேண்ணே எல்லாம் கூட நீங்கள் கவனம் இருக்கணும் அப்படி இல்லாட்டி அடுத்த பற்றி கதைக்காக இருக்கும் எந்த பொருள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து கழுவினேன் அதுதான் தண்ணி பட்டு போல தண்ணி போனாதான் பிரச்சனை தம்பி ஏசியே வேற இல்லை நவம்பர் ஆகிட்டான் சொல்லாமல் அது ஒரு முடிச்சு பழகா போயிட்டு நீ முடிஞ்சிடும் ஓமா இல்லை நீ ஆனால் போய்கிட்ட பொறுப்பு தந்துட்டு போனீங்க தம்பி ஏசி நீ வச்சிருக்கீங்க நான் கேட்குறது தட்டி எந்த தம்பி சரி நீட்டான கதை வந்து பொறுப்பு தந்துட்டு போய் நம்ம மட்டும் வச்சிருந்துருக்கீங்க அதான் முடியாது நான் சாணியோடைய கால் பானு வந்து காலை கெப்பாசிட்டர் காட்டுங்க கெப்பாசிட்டர் போயிருந்தா அங்கே இது கம்ப்ரஸர் வேலை செய்யாதுண்ணே ரெண்டு இது கெப்பாசிட்டர் இருக்குது ஃபேனுக்கு கொண்டு கம்ப்ரஸர் கொண்டு கெப்பாசிட்டர் ரெண்டும் நல்லா இருக்குது ஃபேன் லைனும் ஓகே ஃபேன் லைனும் அப்போ என்னதான் பிரச்சனை ஏசிக்கு ஃபேன் லைனை பார்த்துட்டு
அடுத்தது லேட்டாக தான் எடுக்க வந்தாங்க. பார்ப்போம் வெயிட் பண்ணி பாப்பா என்னத்துல பிள்ளைன்ற இருக்கா பாப்பா தம்பி. என்ன தெரியுமா அது போயிட்டுது இது போயிட்டுது. இது ஃபுல்லாக மாற்றணும் போயிட்டுவான் ஃபுல்லாக மாற்றணும். அன்றைக்கு அவன் ஐங்கரண்ட வாகனம் அந்த பழைய பேர் சரி எல்லாம் சீஸ் ஆயிட்டு. ஆனா சீஸ் ஆயிட்டு தானே தம்பி. புது இன்ஜின் தான் வைக்கணும். 1.5 லட்சம் ரூபா செலவோட முடிஞ்சு. அது ஒருத்தன் இப்போ இந்த வாகனம் இன்னொரு நான் பாரு அது ஆறுதல் ஆகணும். இல்லைடா அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஓகேடாங்க. இது அவனுக்கு முன்னால அது சீஸ் ஆயிட்டு சொல்லி என்ன தெரியுமா எங்க நாங்க பக்கத்துல ஓ ஃபேன் சுத்துது. அப்ப ஃபேன்லயும் பிள்ளை இல்ல நினைக்கிறேன் என்ன. ஆனா வேங்குறது ஆனா ஃபேன் பக்ல ஆயிட்டு இப்ப மேல பொறுப்பு இல்ல சுத்து சுத்து ஆனா என்னட்ட ஒரு ஏசி ஒன்று இருந்தது வீட்டை எங்கிட்ட மன்னார்ல ஒரு ஏசி ஒன்று இருந்துச்சு. அது அது அந்த ஒன்று பழ சொண்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா ஏசியை போட்டு விட்டுட்டு வெளியே வந்து இந்த ஃபேன் இருக்கா சுத்தி விடணும். நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இப்படியே போங்க இன்வெர்டர் அது நான் இன்வெர்டர் அதெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டேன். ஏசியை எடுத்து குப்பைக்கு எறிஞ்சிட்டேன். அதெல்லாம் எறிஞ்சிட்டேன். கம்ப்ரஸருக்கு சரி அப்ப 28,000 தெரிஞ்ச இடம் இருக்கா வாங்குறதுக்கு? யாழ்ப்பாணம் கேஜி சரி மோட்டர் சரியா? இல்லை மோட்டர் தண்ணிக்க வச்சுட்டு போட்டு அடிக்க தான் இருக்கு. தண்ணிக்கு என்ன எதை தண்ணிக்கு வைக்கணும்? அந்தந்த அங்கே இருக்கு ஃபில்டர் அந்த மஞ்சள் கலர் பைப் அதை தண்ணிக்குள்ள வைப்பாங்க. வச்சுட்டு இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி தண்ணி இது என்ன சொல்லுங்க இதுக்கு என்ன பேர்? ரிக்கவரி. இதில் வேலை உள்ள இருக்கிற ஆக்சிஜன் உறிஞ்சிடாதான் இந்த உள்ளே இருக்க டஸ்ட்டுகள் அது ஆக்சிஜன் எல்லாம் ஆக்சிஜன் நல்லா உரிகிறது. புதுசா இது இதுதானே இது ப்ரெஷர் பம்ப். ப்ரெஷர் பம்ப் சர்வீஸ் பம்ப். சரி இது க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன சொல்லிச்சு மண்டாவில்லையே இல்லை இல்லை கடல்லே இல்லையாண்டு. இப்போ என்னது நீ இப்போ என்ன செய்வாங்க சுவேசன் போர் அடிச்சிடணும். சரி வேணியாச்சு. ஏன் போய் சொல்லுவேன் இப்போ பார்க்கலண்டா இல்லை நான் பார்க்கலன்னு சொல்லுவேன். மல்லாவில்லையே அந்த கடல்லே இல்லைன்ற கதை மாதிரி மல்லாவில்லையே இல்லையா வந்து விட்டான் பாவி. சரி மழையும் வரப்போது நிற்கிறான் கிளை பூட்டினா சரி வேலை செய்தா இதுக்கு என்ன பிரச்சனை இல்லை அந்த கெப்பாசிட்டர் தான் பிரச்சனை. வாங்க நாங்கள் கூலர் தான் பார்ப்போம். பழுதா போகிறேன் கெப்பாசிட்டர் பழு ஆகினோடைய தான் போட்டோன்னு ரிப்பிளுங்கிறது. இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் கூலர் தாங்க. இதோட கெப்பாசிட்டர் போட்டுனா கூட எங்களை வேலை முடிஞ்சது இல்லை. எனக்கு என்ன வேலை இருக்குது ஏசி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ரைட் கூல் வருது செக் பண்ணணும் இதையும் செக் பண்ணோம். ஓகே நான் கேஸ் பார்த்து ஓகே இப்போ கரெக்டையா இல்லை கரெக்டாக நான் வேறேன் வேறையா தம்பி வேறுதான் சரியா? இப்போ இது ஒரு பிரச்சனையாக தான். இவ்வளோ நாளும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே சுவேசனாக்கு தான் பாவிக்கிறாங்க செய்ய ஆரம்பிச்சுங்க. நம்ம எனக்கு செய்வோம். இதோட விலை எவ்வளவு? இதில் விலை நான் 3000 கொடுத்துட்டேன். சரியாப்பா 3000 கொடுத்துட்டேன். ஒரு 3000 கொடுத்துட்டேன். அவங்களோட இதெல்லாம் வாங்கி ஒரு 2000 ஆகிட்ட மிச்சம் ஒன்று 600 700 தான் இது வரும். அதோடய மேட்ட முடியுது. இந்த 600 700 செய்ய இல்லாமல் நிப்பாட்டேன். ஓ ஃபுல்
வருது தம்பி கூ ரைட் இனி இது ஃபுல்லாக சர்வீஸ் போட்டிங்கன்னா சரியான தம்பி இப்போ பாருங்க நாங்கள் கழட்டி நினைக்கணும் ம் பார்ட்ஸ் அதில் அங்கே அப்படி கலட்டி கலட்டுவாங்க பாருங்க ஆனால் நல்ல மெக்கானிக் அவங்க கலட்டி அந்த என்னட்டையும் அதே மாதிரி மோட்டர் இருந்தாலும் அதே மாதிரி கலவி போட்டுவாங்க அந்த ரோல் எல்லாத்தையும் இப்போ கலட்டுவாங்க ஆனால் ஒரு டஸ்ட் வர்றது கூட டஸ்ட் கலட்டி 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 அவ்வளோ போட்டு கழுவோம் அந்த ரிங்ஸ் வராங்க போட்டு கழுவினா பல பலாண்டு வரும் இதுதான் ஃபில்டர் இந்த ஃபில்டர் நீட்டாக இருக்கு என்ன ஏன்னு சொல்லுவாங்க நான் கழுவினது இதெல்லாம் படியால இருக்கு எல்லாமே நான் கழுவினது எல்லாமே கழுவினேன் அந்த மோட்டருக்கு தண்ணி அடிச்சு கழுவினேன் உங்களோட பார்வை அப்படியா இருந்தது நான் நினைச்சேன் அதையும் பழுதாக்கியாச்சு இது கரெக்டா பயமா இருக்கா இது கலட்டிடு எல்லாமே கரெக்டா தெரியும் ரைட் அவ்வளோ பார்ட்ஸ் எங்க கலட்டிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி காணோண்ணே இந்த இதெல்லாம் கரெக்டா ஆனால் இப்போ மெயினாக கழுவணும் என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு ரோலர் இருக்கு இந்த ரோலர் தான் கழுவணும் அதை நான் கழுவேன் இந்த கையால் சரி சொல்லி தரோம் ரைட் இதுதான் சும்மா இது நம்ம கவர் சரியா கவரையும் கலட்டியாச்சு சரியா இது ஒரு ஃபில்டர் தான் இது ஒரு ஃபில்டர் தான் சரியா உண்மையாவா எங்க இல்லைங்க அப்படியே இருக்கு பொறுங்க வர அப்படியே சூம் இல்லை உள்ள எடுங்க பாம்பு சட்டையா பாம்பு சட்டையா ஓ இந்த பாம்பு சட்டை எடுக்கு இந்த பாருங்க அம்மா பாம்பு இல்லைன்றீங்க கொஞ்சம் வந்து பாருங்க பாம்பு சட்டை ஏசிக்குள்ள பாம்பு சட்டை நான் வெளியில சொன்னாங்க தெரியும் நீங்க சொன்னீங்க பாம்பு இருக்கு இது உள்ளுக்கே இருக்குது போல சரி பார்த்து கலட்டுங்க சரியா தம்பி பாத்துக்கிட்டுங்க இங்க இருக்கா பார்த்து சொல்லு என்னது சாவுக்கு நானே காரணம் பாம்பு சட்டை தான் காரணம் என்ன பாம்பு ஏசிக்குள் பாம்பு சட்டையா நடந்தது என்ன அப்படிங்கிற கேட்டீங்க போட்டீங்கன்னா சரி பாம்பு சட்டை இதுக்குள்ள இருக்கண்டியா இதுக்குள்ள தான் கழட்டிடுமே சில வேளையில இதாலே அடிபட்டிருக்கு கெப்பாசிட்டர் இது லைன் தானே அவுட்டோர் அப்படின்னா தம்பி ஆனா பாம்பு இதுக்குள்ள வர அளவுக்கு இல்லையா ஓட்டைக்குள்ள எதுவும் பார்த்து அடைச்சி விடுவோம் நீ டக்கண்டு சொல்றானே டக்கண்டு ஓஃப் ஆக்க சரியே அலங்கி செட்டு தாங்க அலங்கி செட் அங்க நீ போறியா நான் கோலையா நிக்கிறேன் இப்ப இத வேலை முடிஞ்சது இப்ப இதை லொக் பண்ணணும் லொக் பண்ணாதான் அங்க வேலை செய்யலாமா கலட்டி எல்லாத்தையும் கலட்டி எடுக்கலாம் அதாவது ஆள் இப்போ லொக் பண்ண போகணும் இப்போ கேஸ் எல்லாம் வெளியே ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தா இது ஃபுல்லாக அடிக்கிறது 15,000 வேணும் இப்போ ஏசி இது இப்போ கேஸ் லெவல் பார்க்குறேன்டா 3,000-3,500 ரூபா முடியும் அதில் மீட்டரில் காட்டும் எவ்வளோ அடிக்கிறது இதுதான் அந்த மீட்டர் மீட்டர் இதெல்லாம் காட்டும் சரியா இதை இந்த நீளத்தையும் மஞ்சள் இதில் கொடுத்துட்டு அதில் கொடுத்துட்டு பார்ப்பாங்க இதெல்லாம் திறந்து விடுவாங்க பார்ப்பாங்க பார்த்து சரி கழுலாம் தானே நல்ல பவரா இருக்கு எவ்வளவு இது அடிச்சு பாருங்க எவ்வளவு 30,000 ரூபாவா அந்த ரோல் பிளாக் எடுத்துன்னு எடுத்து வந்து இதில் குழுவுங்க ரெடி ஆகும் நான் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் இதுக்கப்புறம் அவ்வளோ தானே இதுக்குள்ளெல்லாம் மண் போனால் இதெல்லாம் சின்ன நொசல் மாதிரி தான் இதோட ஏசிக்குள்ளால இந்த மண் போய் அது இதுக்குள்ளே உள்ளே போயிட்டுண்டா இது பிரச்சனை அதை பாருங்கள் இங்கே அந்த ஏசி லொக் பண்ணுற நேரம் டைமிங் இருக்குது சரி டைம் செட் பண்ணி தான் லொக் பண்ணணும் அது சும்மா எல்லாம் லொக் பண்ணி எங்கட கண்ட மாதிரிலாம் டைமிங் செட் பண்ணி தான் லொக் பண்ணணும் அப்போ தான் இந்த ஏசி இதை கண்ட்ரோல்லாம் ஒழுங்காக ஓகேவாக இருக்குது சரியா லொக் ஆகிட்டு பாருங்க லொக் ஆகிட்டோம் என்ன நாங்கள் இதை என்ன டக்குன்னு இருக்கணும் இது இருக்குதானே இவர் தான் இதுக்கு என்ன பேர் ஃபுட்பால் சரியா என்ன சரியா அந்த இதுக்குள்ள எடுத்து விடுங்க இந்த போடுங்க அதை போட்டுட்டு
ரைட் ஓகே தானே இதை வர வச்சு அதை போட்டு விடுங்க ஆன் பண்ணுங்க சரியா ஆன் பண்ணி என்னது கடிக்குது ஓம் சரி இதுக்கு சேர்த்தானு போயதே பட்டி சும்மா இருக்க வச்சு அடிச்சு பாருங்க கையில மூக்கு போவேன் கையில சும்மா இருக்க அவங்க கிட்ட கொண்டு போய் இது சர்வீஸ் போட எவ்வளோ எடுப்பாங்க சைஸ் போட 2000 ரூபாய் 2000 இது 30,000 வேணா போடலாம் ஓ தம்பி மூன்று நாளைக்கு ஒரு எல்லாம் போடுறது ஓ மச்ச மாதிரியா என்ன இருக்கு என்ன செட்டிங் செட்டிங் நான் ரைட் இது வாங்கலாம் போல 30,000 லாபம் ஏன்னா இப்போ ஒரு வாகனம் இருந்தால் கொஞ்சம் வாகனங்களோடய பிரியோசனமாக இருக்கும் நாங்கள் ரெண்டை கார் செய்கிறதுக்கு பயணம் போடுவோம் அப்போ இதை வாங்கி வச்சுருந்தா நாங்களே வானத்தை கழுவி விட்டுருலாம் இது செய்யலாம் சரி வேண்டிடும் நாங்கள் என்ன செய்வோம் சாமான்கள் நாங்கள் கழுவுவோம்மா கழுவுமா ரைட் நான் இப்போ கழுவுறேன் நீங்கள் பாருங்கள் சரியா சம்போல கழுவுவோம் உள்ளே இருக்க சாமான்களை எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறீங்களா இல்ல அக்கா நான் எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல தம்பி அவருக்கு 60 சம்பளம் கொடுத்தீங்கன்னா சரி 3 பேர்ல ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா சரி அடுத்து என்ன செய்யணும் நாங்கள் ரிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஐயா ஐயா இந்த இருக்கு கீழே இருக்கு விடுங்க நாங்க ஒன்றும் யோசிக்காத ஒன்றும் இது ஒரு ஆசையில் செய்கிறது தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு ஆசை தான் ரைட்டா ஓகேவா ரித்திக் இங்கே இதை யார் நிற்கிறப்போ சார் எப்படி கழுவுன்னு பாருங்க சரியா கையில இங்கே வாங்க ம் இதெல்லாம் கையில விட்டேன் சரிங்க சரியா ரிங்ஸ் தானே எடுத்துங்க இதுக்குள்ளெல்லாம் இப்படி தேய்ப்போம் சரியா என்ன ஏண்டா இதெல்லாம் கைனி இப்போ இது செய்கிறாங்க தானே இப்போ இவங்க பொடியல் செய்வாங்க ஆனால் வேற ஆகண்டா இப்படியெல்லாம் தேய்க்க மாட்டாங்க ஏன் தம்பி உண்மையாக செய்கிறாக்கள் இப்படியெல்லாம் தேய்ச்சி உறைஞ்சி மின்னக்கிட மாட்டாங்க வெங்கட தானே அப்போ நாங்கள் தான் மின்னக்கிடணும் நிற்கிறப்போ சார் இங்கே அவர் வில்லன் தான் நிற்கிறார் சரி ஓகே ஒன்று அவங்க அப்பா மாதிரி நிற்கிறேன் அவங்க அப்பா மாதிரி நிற்கிறேன் வேலை முடிஞ்சாலும் உங்களுக்கு ஏசி இல்லையே நாங்க கொண்டு போயிடுவோமே ரித்திக்குக்கும் எனக்கும் பெரியப்பாக்குமே கொண்டு தான் போகிறேன் இவங்க சரி வராது ஒழுங்கா பாவிக்கவே மாட்டாங்க இவ்வளோ காலம் பழுதா போய் அவங்களுக்கு அக்கறைன்னு வேற இல்லை தானே செஞ்சு பார்த்துட்டு போட முடியும் அதெல்லாம் நாங்க கொண்டு போறோமே என்னத்துக்கு ஐயா இல்ல நாங்க இங்கதான் இருக்க போறோம் எந்த வீடு அந்த வீடை விட்டுட்டு வர போறோம் அப்படித்தான் கொஞ்ச நாள் விட்டு போக மாட்டோம் இங்கதான் இருக்க போறோம் இல்ல இங்கதான் இருக்க போறோம் இங்கதான் இருக்கிறது ஏனி அஸ்மி உங்களுக்கு அடியும் கதையும் சித்திரவதையுமா தான் இருக்கும் பெரியப்பாவா ஐயோ அப்படி ஃப்ரெண்ட் ஆக்கள்கிட்ட சொல்லிங்க உங்களோட பெரியப்பா நல்லா வரா பெரியப்பா ஒரே அடிக்கிற ஒரே பேசுறேன் நீங்க சொல்லுவீங்க ரித்திகை உங்களை டியூஷனுக்கெல்லாம் அனுப்ப போறோம் அதான் இங்க நிக்கிறேன் ரித்திக் சரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணோன்னா காட்டும் ஏசிக்குள்ள அஸ்மி உண்மையாதான் கேளுங்க உங்க பெரிய பாட்டப்ப ஏசிக்குள்ள பாம்பு சட்டை உண்மைதான் அஸ்மி மட்டும்தான் இப்ப ஏசியை போட்டு பறக்கிறது இங்க பொய்யன்னா அந்த மாமா கிட்ட கட்டு பாருங்க பாம்பு சட்டை இருந்தாண்டு கேட்டு அந்த அந்த உங்க கேளுங்க நீங்க கேளுங்களேன் பாம்பு செட்டை தான் ஓ ஒரு ஒருத்தியால வந்துட்டு பாத்தீங்களா கைசில வந்திருக்கேன் அவங்க கலட்டிட்டு போயிட்டாங்க எப்படி எந்த கை விட்டு நீங்க ஏசி டிசைன் உங்க காட்டுங்க எப்படி இருக்கு எவ்வளவு டஸ்டா இருக்குன்னு வீடியோ செய்ய மாட்டேன் எப்படி இருக்கு இது சரியா டஸ்ட் பாம்பு இருக்க தெரியுதா இந்த இங்க பாருங்க அஸ்மி ரித்திக் இங்க பாருங்க பாம்பு சட்டியா அவன் பயந்துட்டான் இந்த இருக்கு பாம்பு இருக்க இந்த இருக்க படுக்கிறேன் பாருங்க இதுதான் பாம்பு இருக்க போகும்போது இப்படி கிடைக்கும் இங்க பாருங்க பாம்பு சட்டை இதுதான் பாம்பு சட்டை
கலட்டி பிடிக்க தம்பி கலட்டுறா முக்கியம் இல்ல கூட்ட தெரியுமா இல்ல அது சும்மா சரி நான் மெக்கானிக் எல்லா மெக்கானிக்கையும் பார்த்துருக்கேன் தம்பி சரியா கலட்டி மழை மட்டும் எறிவாங்க சரியா எறிஞ்சிட்டு அது தேவையில்லைன்னு தேவையில்லை அது சும்மா வச்சிருக்காங்க என்று சொல்லுவாங்க அது அப்போ கம்பெனிக்காரன் அதே வைக்கிறான் அதை வைக்க விடலாமே இது என்னத்துக்காண்டி வைக்கிறேன்டா இந்த ஏத்து இருக்கு பாருங்க இந்த ஏத்துல கரண்ட் பாஸ் ஆகி கொண்டு இருக்கும் இதுதானே இது சென்சர்கள் இந்த சென்சர் இருக்குல்லோ சென்சர்கள் எல்லாமே அப்படி வைப்பாங்க ஆனா அது பெரும்பாலும் மெக்கானிக் தானே கை வைப்பாங்க பெரும்பாலும் துறந்து சின்ன பிள்ளை எல்லாரும் வைக்கிற மாதிரி உயரத்துல தான் அவன் கீழே வைக்க மாட்டாங்க தான் ஏசி அப்ப அதனால அது இஷ்யூ இருக்கு ஓகே இதே கீழே இருக்குமெண்ட் அவுட்டோர் அது கட்டாயம் செய்யத்தான் பாம்பு ரெக்கையெல்லாம் இதுக்குள்ள கிடக்குது பாம்பு சட்டி இப்போ நின்று பாருங்க சில இல்லை பாம்பு வந்தாலும் வரும் இந்த பாருங்க இந்த வயர்ல அடையாளம் இருக்கு பாம்போட அடையாளம் எந்த இருக்கு இதெல்லாம் இப்போ சும்மா இப்போ ஏசி போட்டால் எப்படி தெரியுமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி எடுத்தாங்க அப்படி இருக்கும் கூலாக இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் கழுவுறதுக்கு தெரிஞ்சிருந்தால் நானே கழுவி இருப்பேன் ஒரிஜினல் இப்போ சும்மா ஷாம்புலாம் போட்டு அடித்து கழுவி இதெல்லாம் வந்து இப்படி இறுக்கி கையை வச்சு அமர்த்தி விட்டோம்னா வளைஞ்சிடும் இது ஒரு சின்ன நூல் கணக்கு இதில் தான் இது உண்டு அப்படியே வளைஞ்சிடும் இது ரேடியேட்டர் எங்கட வான ரேடியேட்டரும் ரேடியேட்டருக்கும் இதே மாதிரி தான் எங்களோட ரேடியேட்டருக்கு வந்து பழுதா போனதுக்கு காரணம் என்னன்னா இதில் ஒரு இந்த பைப் இருக்குல்ல இந்த பைப்பில் ஒரு ஓட்டை ஆகினது தான் பிரச்சனை அது அப்படியே ஃபுல்லாக மாற்றணும் ஒரு ஓட்டை ஆகினா ஒட்டையில்லாது ஒட்டாட்டி என்ன செய்யணும் ஃபுல்லாக மாற்றணும் மோட்டர் கலட்டி விடுவோம் மசின் மோட்டர் இப்போ இந்த இதுக்கிட்ட எல்லாம் உடஞ்சிட்டேன்டா இதை ஒட்டலாம் இது பைப்புகள் உடஞ்சா ஒட்டையில்லாத இதுக்குள்ளே உள்ள வர பைப்புகளுக்கு எது நடந்ததுன்னா ஒட்டையில்லாது இதெல்லாம் கலட்டலாம் இல்லை இதெல்லாம் அந்த சுற்றுறதான் எனக்கு வேணும் இந்த சுற்றுறதான் கலட்டி தருவோம் கையில் கலட்டி கொடுத்தீங்கன்னா சரி அன்றைக்கு அதையும் கழுவினேன் என்ன தலை தெரியுமா கழுவினேன் அந்த ஸ்ப்ரே இருக்கு அந்த ரூம் ஸ்ப்ரே தம்பி அடிப்போம் ரூம் ஸ்ப்ரே இருக்குல்ல அதை வச்சு கொஞ்ச நேரம் அடித்தேன் பிறகு அது ஸ்பீட் காணாது பிறகு தம்பிக்கு வாங்கி கொடுத்த தண்ணி துவக்கி இருக்குல்ல வச்சு அடிச்சு கழுவினோம் ஆனால் ஊற்று அப்படிதான் வந்துச்சு எங்கடா நான் பழுதா பணம் செய்யலாம் இதுக்குள்ள பழுதா அங்கால மோட்டர் மாத்திரம் வேலையா வரும் தம்பி மிச்சம் 4-5 நட்டு மிச்சம் வைக்கணும் 1-2 பூட்டா விடணும் என்ற பிறகு ஒரிஜினல் மெக்கானிக்கா பூட்டக்கூடாது அதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் ஃபுல்லாக கலட்டிட்டாங்க இதுலலாம் டஸ்ட் ஃபுல்லாக டஸ்ட் இப்போ இதையும் கழுவுறாங்க எப்படி இருக்குது எப்படி ஆகும் வேறு டஸ்ட்டில் பாருங்க இங்கே இந்த கருப்பாக தெரியுதுல்ல இதெல்லாம் டஸ்ட் ஆனால் அந்த ஃபுல்லாக தெரியுது இந்த பச்சை அதே மாதிரி தான் இருக்கணும் இதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் அடித்த போலத்தையும் கலட்டி எடுக்கணும் கழுவி எடுக்கணும் அப்படி அடித்து கழுவசம் அப்படியே பள்ளித்தண்ணி வரும் நீல கலரில் வரணும் இப்போ கருப்பாக இருக்கிறாலும் நீளமாக வரணும் ஊற்று பாருங்கள் ஊற்று எப்படி என்று என்னென்ன எப்படி ஆகிட்டு இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு இப்போ இவ்வளோ வழியாக கழுவியாச்சு எல்லாம் பூட்டு போடுதா எப்படி இருக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஸ்விம்மிங் ட்ரே நீட்டாக கழுவி வச்சு எல்லாமே நீட்டாக கழுவி வச்சுட்டு பூட்டுகளுக்கு நான் போடுறதுக்கு தான் இருக்கிறேன் இதை போடுறதுக்கு தான் இருக்கிறேன்
சகல வர மாட்டேன், அஸ்மி தான் வரும். அஸ்மி வேற பெரியம்மா அஸ்மி வருவாதானே நானும் வரட்டாடுவா. இருப்பா புதுப்புதுன்னா அப்படியே உருண்டு போவா. அப்போ கேட்பாங்க நம்ம அம்மா வந்து கேட்பா ஏன் சொல்லுவோம் தானே உங்களுக்கு ஏசி செய்யறதுக்கு 3 மாசம் பழக போய் செய்யறதுக்கு இயலாது. இப்போ வந்து ஏசி அது கேட்டால் சரி. சரி அலுவல முடிஞ்சா அப்ப இந்த கேஸ் அடிக்கணும். இது பெக்கிங் மிஷின். இதை போட்டுட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட்டுகள் அந்த தேவையில்லாத காற்றுகள் எல்லாம் கிடக்கும், தூசுகள் அதுகள் இதுகள் எல்லாம் கிடக்கும். அதை இது என்ன செய்யும், எடுத்து வெளியே எடுத்துடும். வெளியே எடுத்த பிறகு கேஸ் அடிக்கணும் திருப்பி. இது ஒரு 15 நிமிஷம் பேக்கம் போடணும். வேணா டைம் செட் பண்ணுறதா? எதில் இருக்குது டைம்? ஃபோனில் போடுறதுண்ணே. வாகனங்களுக்கு பெருசாக அவங்களே வச்சுருக்காங்க. அது போட்டு ஒரு டைம் செட் பண்ணி தான் வைக்க மாட்டேங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க ஒழுங்கான மெக்கானிக்னா 2-3 நட்டு பூட்ட மாட்டாங்கண்டு. அதாவது தான் பூட்டா விட்டுக்கிறீங்க. எத்தனை நட்டு பூட்ட சொல்லியா? 2 3 4 4 நட்டு பூட்டல, 5 நட்டு பூட்டல. அப்ப நீங்க சும்மா அணிக்குது அதுல 5 நட்டு பூட்டீங்களா? குட்டி உள்ள அது நாங்க உள்ளுக்கு ரெக்கிம் ட்ரம் இல்ல ரெக்கிம் இல்ல பெக்கிம். ரெக்கிமா பெக்கிமா? இது என்ன இது ரெக்கிம் பம் ரெக்கிம் சேர் மாதிரி சேர் அடி சேர் வைக்கிறேன் மல்டி இதுதானே. ஓகேவா? ஐயோ இப்ப நீங்க பயந்துட்டீங்க. இப்ப அது விலை என்ன தம்பி? 36. எவ்வளவு வரும் இது இந்த பம்? தம்பி என்ன எவ்வளவு வரும் இது? இப்ப 25,000 ரூபாய்க்கு பால் இருந்திருக்கும். அது 25. நான் ஒரு ஏசி கடையை திறக்கிறதுக்கு பார்த்துட்டேன். 2 லட்சத்துக்குள்ள ஏசி கடை திறக்கலாம். 4 மட்டும் பிடிச்சா சரி. என்ன தம்பி 2 லட்சம் வேணும் இல்லை சாமான் வாங்க. பார்க்கவே புதிய ஏசி மாதிரி இருக்கு. ஏர் ப்ளஸ் நம்ம வாங்கி கொடுப்போம். ரொம்ப மல்லாய் போய் வரலாம். ஒரு மாதிரி வேலை முடிஞ்சு தேவை விட்டுருக்கு. ரைட், வேலை முடிஞ்சு. ஆமா நீங்க நடாங்கம்மா. ஏசி குளு குளுன்னு வருதான்னு சொல்லுங்க. குழு குழுன்னு தான் இருக்கு. குழு குழான்னு இல்லை. கரண்ட் வீடெல்லாம் நீங்க கட்டி விடுங்க. நான் அம்மாக்கா தான் உருண்டி இருக்கு. அம்மா காடி பூட்டல, இது எனக்கு காடி பூட்டி இருக்கு. கதசாலி இவ்வளவு நாள் நீங்க பூட்டிட்டீங்களா? உங்களுக்கு வேணுமெண்டு சொன்னீங்க அம்மா கூட்டி விடுங்க, ஒதுக்கி விடுங்க. அப்படி இல்ல, நீங்க கூட்டி விட ஏசிக்கு எதுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கதைய மாத்தி. சரிதான். இப்ப நாங்க கிள்ளாச்சி போனா இதுக்குலாம் பாருப்பா. அதை விட நான் சொல்றேன் கேளுங்க, இது வந்து ஒரு 2 மாசமா போடாவிதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அதால ஏசியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போடுங்க. சரியா? எனக்கு உண்மையா என்னன்னு சொன்னாம எனக்கு ஏசிக்கு படுக்கோடு இன்ட்ரெஸ்ட் இல்ல தான். ஆனா போனவங்களுக்காக நான் அப்பா வேணாலும் தள்ளி விட்டுட்டு போட்டு விடுறேன். அது அஸ்மிக்கு ஆசை தானே. அஸ்மியும் அப்பா அவருக்கு போட்டுருவோம். இதான் குளிர் கூட இல்ல குறைச்சி போடுறதானேம்மா. ரைட், ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் போட்டா சரிதான். ஓ இப்ப விடிய இருந்து பின்னேற மட்டும் ஏசிய போட்டது உங்களுக்கு ஒரு ஒண்ணு தெரியுமா? இதுக்குள்ள பாம்பு சட்டை இருந்தா தெரியுமா? அதெல்லாம் பாட்டு போமா. எங்கட சொந்தக்கார மாதிரி பாம்பு வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பூட்டி முடிஞ்சது. நாங்க அப்படியே இந்த வீடியோ முடிக்க போறோம். வேணாமா? முடிப்போம். சரி, ஏசி எல்லாம் முடியாது. கரண்ட் வீட்டுல கட்டுங்க மாசம் மாசம். நான் இதுக்குள்ள இருக்கு. சரி இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய டைம் இருக்குது. மதியத்தில் இருந்து பின்னேரம் டப்படம் பூட்டி முடிச்சுட்டாங்க தம்பியாக்கள். வடிவா இப்போ வந்து ஏசி கூலிங்காக வருது. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய் பாய்.